ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சிவா பேசுறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பைக் பத்தி தாங்க. என்னடா எல்லா வண்டியிலும் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பைக் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இதுல என்ன பேச போறோம்னு பாத்தீங்களா, அதாவது பைக் நம்ம ஓட்டுறோம் சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். மெயின்டெனன்ஸ்ல ஒரு கஸ்டமருக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிரேக்ஸ் மாத்திரம், ஒரு ஆயில் மாத்திரம், செயின் ஸ்ப்ரேக் மாத்திரம், ஒரு வாட்டர் வாஷ் பண்றோம், ஒரு டயர் சேஞ்ச் பண்றோம், இதெல்லாம் தான் ஓகேங்களா. இதையும் தாண்டி வேற என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஒரு லாங் ரைடு போனோம்னா என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் வந்து இந்த வண்டியில் ஒரு ஸ்டார்டிங் இக்னிஷியன் சுவிட்சில் இருந்து, அதாவது ஒரு சுவிட்சை கீ ஆன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கீ ஆன் பண்ணியாச்சு ஓகேங்களா. அதாவது ஸ்பீடோமீட்டருக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகும்போதே பார்த்துருக்கலாம். ஸ்பீடோமீட்டரில் இதுவும் வந்து லைட்டாக எதுவுமே வரல, டிஜிட் இதில் வரல. பெட்ரோல் மீட்டர் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இது மீட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இக்னிஷன் சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது வண்டி நியூட்ரலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இக்னிஷன் சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அடுத்து நம்ம செல்ஃப் போடுறோம் ஓகேங்களா. தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா. அப்படின்னா பேட்டரின்றது எல்லாமே பக்காவாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே நண்பா, அடுத்து வந்து வண்டியில் முக்கியமானது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வண்டியில் வந்து ஒரு இக்னிஷன் காயிலிருந்து வர சப்ளை வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து இக்னிஷன் காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பார்க் ப்ளக்கு போகிற சப்ளை தான் ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து வர சப்ளை வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ அதை பார்க்க போகிறோம் வாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து சப்ளை வருது, இந்த அளவுக்கு சப்ளை வந்து கரெக்டாக வரணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பார்க் ப்ளக் ஓகேங்களா. ஸ்பார்க் ப்ளக் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது கருப்பு அடிச்சிருக்கிறது, ஒரு ஆயில் அடிச்சிருக்கோ அதெல்லாம் இல்லாமல் ப்ளக் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் இருக்குது. ஒருத்தங்க வந்து வச்சு இப்படி அழுத்தி கழட்டுவாங்க சரிங்களா. அப்படி கழட்டாதீங்க. இப்படி கழட்டுறீங்கன்னா சும்மா லைட்டு தான் ஒரு தட்டு இப்படி தட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் எப்போ போல் வந்து கழட்டலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து ப்ளக் வந்து கழட்டியாச்சு. ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ளக் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சைடு நல்லா இருக்குது, இந்த சைடு வந்து பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது ஸ்மோக்கில் தான் ஆனது, ஆயிலில். இது வந்து இங்கே ப்ளக் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ளக் சேஞ்ச் மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பிளாக்காக இருக்கக்கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாயிண்ட், அதாவது அதேமாதிரி இந்த பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஓகேங்களா. அதாவது கேப் இருக்குது பாருங்கதா ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து லாங் ரைடு போகிறீங்கன்னா ப்ளக்கில் இருந்து எல்லாமே செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஒரு புது ப்ளக் கூட வாங்கி போட்டுங்க. இது வந்து ஒரு 120-130 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஒரு காயில் சப்ளை இருந்து எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லாங் ரைடு போங்க. ஓகே, நம்ம அடுத்தது வந்து எல்லோரும் வந்து ஆயில் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது வந்து நம்ம எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தங்க வந்து யூடியூப்பில் வந்துச்சுன்னு ஒரு செல்ஃப் ஆயில் மாற்றுறது எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு நாங்களும் வந்து தட்டி கழட்டுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி கழட்டாதீங்க. ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இதை ரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு லைட்டாக தான் ஓகேங்களா. வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போதும் சரி கரெக்டாக வந்து டைட் பண்ணணும். இல்லைன்னா வச்சுங்களேன், த்ரெட்டு வந்து ஸ்லிப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் த்ரெட்டு போட்டு தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்து இப்போ நம்ம வந்து ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி மாதிரி இருக்குது ஓகேங்களா. அதாவது இந்த விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆயில் இல்லை. ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கேஜ் லெவல் இருக்குது ஓகேங்களா. கேஜ் லெவலுக்கு தாராளம் இந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா. நமக்கு வந்து ஆயில் இருக்குதா இல்லையா முக்கியம் இல்லைங்க, அதனுடைய எப்படி சொல்கிறது, அதோடைய பசைன்னு சொல்லுவாங்க, விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஆயில் முடி போடும்போது கரெக்டாக போடணும். இதில் ஓரிங் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆயில் மாற்றும் போது இந்த 3 போல்ட் வரும் பார்த்தீங்களா, இந்த 3 போல்ட் கட்டணும். இதில் ஃபில்டர் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நான் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ நான் வந்து பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா.
பேட்டரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் ஒரு எஸ்எஃப் பேட்டரி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதை வந்து நான் ஒரு வாங்கி நான் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஓகேங்களா. எஸ்எஃப் சோனிக் அப்படின்ட்டு தரமாக இருக்குது. இந்த எஃப்செட் வரது பார்த்தீங்கன்னா 5LB பேட்டரி தான் வரும் ஓகேங்களா. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ரைட்டுங்களா. இது ரெண்டுமே வந்து டச் ஆகாத அளவுக்கு தான் பார்த்துக்கணும். ஒருத்திங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு இடத்துல டச் ஆகிடுது அப்படின்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஃபயர் ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது வயரிங்கில் எல்லாமே ஓகேங்களா. அது கரெக்டாக நான் பார்த்து பண்ணணும். இது வந்து செல்ஃப் ரிலேன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து செல்ஃப் ரிலேன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செல்ஃப் மோட்டருக்கு போகிறது எல்லாமே வந்து இதிலிருந்து தான் போக போகுது ஓகேங்களா. ஒயர் பாருங்கதா, செல்ஃப் மோட்டருக்கு போகிறது. இது சப்ளை இங்கேருந்து வந்து ப்ளஸ்லேருந்து இங்கே வருது ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் ரிலேயிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து செல்ஃப் மோட்டருக்கு சப்ளையே போகும் ரைட்டுங்களா. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வண்டியிலேருந்து மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. வண்டியில் இண்டிகேட்டர் போயிடுச்சு சரிங்களா. அதான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரு, ரைட் சைடு இண்டிகேட்டரு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட் லேம்ப், அதாவது உள்ளார பல்பும் போயிடுச்சு ஓகேங்களா. அதாவது பிரேக் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பல்பும் போயிடுச்சு. இதெல்லாம் இவ்வளோ இது மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டயர் வந்து நமக்கு வந்து ஒரு லாங் ரைடு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், எம்ஆர்எஃப் போட்டு தாங்க மாட்டேங்குது ஒருத்திங்க சொல்கிறாங்க. அப்படி நான் வந்து வேறு ஏதாவது டயர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸலின் இல்லை சிஎட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து பட்டன் பெருசாக இருக்குது, கிரிப் இருக்குது அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இருக்குது. அதில் அந்த டயர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்ட்ரல் தான் பட்டன் எதுவுமே இல்லை ஓகேங்களா. இது மாதிரி டயர் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் ரைடு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கிங்க, உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரேக் ஷூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வண்டியில் வந்து பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது நாங்கள் பாருங்கதா இந்த மாதிரி இருக்கும். தேஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது லைட்டாக தான் இருக்கும் அந்த பிரேக் ஷூ. அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து பிரேக் ஷூ மாற்றணும்னு வச்சுங்களேன், பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷூ பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 300 rupees கிட்ட வருது ஓகேங்களா, Yamaha வருது. இப்போ பிரேக் ஷூ இதில் பாருங்கள், அதுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த மரத்தில் இருக்கிற மாதிரி ஓகே தெரியுதுங்களா. அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேஞ்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. புதுசுக்கும் பழசுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் தான் வந்து பிரேக்ஸ் வந்து நம்ம மாட்ட போகிறோம் ஓகேங்களா. அதாவது ஒரு அந்த அளவில் கழட்டி இந்த ட்ரம்மில் வந்து பிரேக்ஸ் வந்து நம்ம மாட்டி நம்ம வந்து செட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பிரேக் ஷூ நமக்கு தேஞ்சிருச்சு இல்லை தேயிலை அப்படின்னு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது பார்த்துச்சிங்களேன், இதோ பிரேக் ஷூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. இது வந்து கேம்னு சொல்லுவாங்க. பிரேக் ஷூ வந்து இதிலிருந்து இது வரலாம், அதாவது இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த வாசர் இது வரலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கடைசி வரலும் போயிடுச்சுன்னா பிரேக் ஷூ போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் கண்டிப்பாக பிரேக் ஷூ வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னு வச்சுங்களேன், செயின் ஸ்ப்ராக்கெட் ஓகேங்களா. செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அதாவது பார்த்தீங்களா எவ்வளோ லூஸ் இருக்குது ஓகேங்களா. இவ்வளோ லூஸ் இருக்கக்கூடாது, கரெக்டான லூஸ் தான் இருக்கணும் ஓகேங்களா. அது செயின் டைட் பண்ணோம், பிரேக் ஷூ பார்க்க வேண்டியது இருக்குது. செயின் டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, செயின் டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் லூப் போடணும் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயம் நமக்கு முக்கியமான ஒரு செயின் லூப் போடுறோம், பிரேக் ஷூ மாத்திரம் ஓகேங்களா. வேறு நிறைய டயர் மாத்திரம், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு லாங் ரைடு போகிறோம், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா, அதாவது பெட்ரோல் டேப் ஓகேங்களா. பெட்ரோல் டேப் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும் ஓகேங்களா. பெட்ரோல் டேப் இருக்குது வந்து இது ஆஃப்னு சொல்லுவாங்க, இது மெயினு ஓகேங்களா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ், அதாவது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து பெட்ரோல் வந்து மெயின்லேயும் இதுலேயும் வந்து ஃபுல்லாக வருதாலேயும் தெரியும் பார்த்தீங்களா. பெட்ரோல் டேப் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்து பார்த்துங்க. கார்பரேட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு போகிறீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணி ஒரு நீடிலிருந்து ஜெட்டு எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாங் ரைடு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோல் வந்து லீக் ஆகாத மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா. ஒவ்வொன்றும் ஓவர் ஃப்ளோ ஆகும், அவ்வளோ தான் டேப்பில் கூட லீக் ஆகும் சரிங்களா. இது மாதிரி தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது வண்டி வந்து ஒரு போயிட்டுருக்குறோம், நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோர்க்கிலிருந்து சவுண்ட் வரமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க சரிங்களா. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோன்ஸ் லூஸாக இருக்கும் ஓகேங்களா. டக்குன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கும்போது சவுண்டு வரும். நான் வண்டி ஓட்டும் போது காமிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து சவுண்டு இதில் வரும்னு வச்சுங்களேன், முன்னாடி ஃபோர்க்கில் ஆயில் இல்லை அப்படின்னாலுமே வந்து ஃபோர்க்கில் வந்து கண்டிப்பாக சவுண்டு வரும். அதையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கோன் செட் பார்த்தீங்கன்னா கோன் செட் கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா.
ஹார்ன் அதாவது சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஹார்ன் சுவிட்சு ஓகேங்களா, அதுக்கு இண்டிகேட்டர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அதை பார்த்துக்கணும். அது முக்கியமானது லைட்டுங்க, அதாவது பிரைட் டிம் ரெண்டு மாரி தான் செக் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சோக் ஒயர் ஓகேங்களா, சோக் வந்து டைட்டாக இருக்குது, சோக்கை செக் பண்ணிக்கணும். ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு கூலிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சோக் ரொம்பவே, இந்த சோக் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இக்னிஷன் சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. சாவிலாம் போட்டு ஆன் பண்ணியாச்சு, நம்ம வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு சுவிட்சை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுவிட்ச் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து லைட் எல்லா சுவிட்சும் ஒர்க் ஆகுதா, செல்ஃப் பட்டன் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு, அதாவது செல்ஃப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒர்க் ஆகுது பார்த்துங்க, எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். ஓகே, நம்ம இப்போ டயரை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டிஸ்க் பேடு தான் ஓகேங்களா. இது டிஸ்க் இது ஓகேங்களா, இது டிஸ்க் இது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உள்ளார அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் இருக்குது ஓகேங்களா. இந்த டிஸ்க் பேடில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கணும். இது வந்து டிஸ்க் பேடு, நம்ம வந்து ஒரு லாங் ரைடு போகிறோம்னா டிஸ்க் பேடு, டிஸ்க் ஆயிலு சரிங்களா, டிஸ்க் அதாவது உள்ளார பிஸ்டன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம அதை செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வந்து இந்த டிஸ்க் பிளேட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது தேயாமல் இருக்கணும் சரிங்களா. இது எல்லாமே தேஞ்சிருச்சு, இதெல்லாம் மாத்திர மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்து டிஸ்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓகே நம்ம அடுத்து டிஸ்க் பார்த்தோம்னா டிஸ்க் பிடிக்குது, பட் ஆனால் டிஸ்க் ஆயில் இல்லை ஓகேங்களா. டிஸ்க் ஆயில் மாற்றணும், டிஸ்க் பேடு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ வந்து வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் இருந்து பார்க்குறோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சரிங்களா, வண்டி ஏதாவது ஹேண்ட் பிரேக் பெண்ட் இருக்கா, ஃபோர்க் பெண்ட் இருக்குதா, அப்படி இருக்குதான்னு உங்களுக்கே தெரியுது சரிங்களா. அப்படியே பெண்ட் இருக்குதுன்னா ஃபோர்க் பெண்ட் எடுக்கும்போது ஃபோர்க் ஆயில் சீலும் சரி, ஃபோர்க் ஆயிலும் சரி, ஸ்ப்ரிங்கிலிருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னு சொன்னால் டயரு ஓகேங்களா, டயரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு லைட்டு பிரைட்டு டிம்மு, அப்புறம் 2 இண்டிகேட்டரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லாங் ரைடு போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே நண்பா, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, வண்டி வாபுல் ஆகுது அப்படிங்கிறாங்க, பேக் வீல் வந்து வாபுல் ஆகுது அப்படிங்கிறாங்க. வாபுல் ஆகுது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டே தாங்க ஓகேங்களா. ஸ்டே புஷ்ஷு ஒரு வண்டியில் போயிருக்கும் ஓகேங்களா, ஸ்டே புஷ்ஷு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீலை கூட வாபுல் ஆகும் ஓகேங்களா. வீல்னு வச்சுங்களேன், டயர் ஒன்று கம்ப்ளைண்ட் இருக்கும், அப்படி இல்லை அலாய்வில் கூட பெண்ட் ஆகிருக்கலாம். மேக்ஸிமம் அலாய்வில் பெண்ட் ஆகாது. இல்லை அலாய்வில் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அலாய்வில் பெண்ட் எடுத்து போட்டுக்குங்க ஓகேங்களா. அலாய்வில் பெண்ட் எடுக்கிறது இருக்காங்க, அதாவது மேக்ஸிமம் அந்த அளவில் பெண்ட் ஆன மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் பெண்ட் எடுத்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் டயர் தான் கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருக்கும் ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. பார்க்குறோம் சரிங்களா, அதாவது உட்காந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபோர்க் பெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி ஃபோர்க் பெண்ட் இருந்ததுன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது ஏதாவது ஒல்ட்டுது சரிங்களா, அந்த பக்கம் அசையுது ஆடுது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கோன் செட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அதுவும் பார்த்துங்க, ஃபோர்க் பெண்ட் இருக்காதுன்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் பெட்ரோல் அடிக்கும்போது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸாவது பெட்ரோல் அடிக்கும்போது லைட்டாக பெட்ரோல் வந்து லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது வந்து எதுக்கு ஃபோர்ஸ்ட் வண்டிக்கு தான் ஆகாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உள்ளார துரு பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஆயில் லீக் ஆகுது பாருங்கள் சரிங்களா. அதாவது வண்டியில் வந்து ஒரு இடத்துல ஆயில் சீலாக இருக்கும், அந்த இடத்துல ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கும், ஒரு இடத்துல ஆயில் இந்த மாதிரி பேக்கிங்கில் போயிருக்கும், அதில் லீக் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஆயில் சீல் போயிடுச்சுன்னா ஆயில் சீல் கண்டிப்பாக மாற்றிக்கிங்க. ஆயில் சீல் மாற்றினதுக்கப்புறம் அது வந்து ஆயில் லீக் ஆகுதா அதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளச் ஒயரு, பிரேக் ஒயரு சரிங்களா, ஒரு ஆக்சிலேட்டர் ஒயர், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளச் ஒயர் வந்து இங்கே பாருங்கதா கட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது வண்டி சர்வீஸ் விட்றீங்க அப்படிங்கும்போது, ஒரு லாங் ரைடு போகிறோம் அப்படிங்கும்போது கிளச் ஒயரு, ஆக்சிலேட்டர் ஒயரு, சோக் ஒயரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைட்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஓட்டத்துக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. SF சோனிக் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து சர்க்யூட் வந்து நம்ம கரெக்டாக இருக்குதா சரி, சர்க்யூட் இருந்து எல்லாமே சப்ளை கரெக்டாக வருதா அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா மெக்கானிக் அவங்களுக்கே தெரியும். அப்படி இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதாவது மேக்னெட்லேருந்து வர சப்ளையும் சரி, ஒரு லைட் காயிலிருந்து ஒரு ஏதாவது ரெக்டிஃபைலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வரது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் லாங் ரைடு போகும்போது ஏதோ இப்போ கம்ப்ளைண்ட் அப்படின்னா அது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே இருக்கிற மெக்கானிக் வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது ஒரு வண்டியை வந்து
ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டக் ஆகாமல் போகிறதுக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா இந்த ப்ளக் ஓகேங்களா. அதாவது ப்ளக்கு, கார்பரேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு ஓகேங்களா. இந்த 3 தான் முக்கியம். இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிடணும். ஒரு ஆயில் மாற்றும் போது நீங்கள் கண்டிப்பாக மாற்றிடுங்க. அதுக்கு ப்ளக் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ப்ளக்கும் மாற்றிடுங்க ஓகேங்களா. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சப்ளை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த காயில் இதில் வந்து சப்ளை கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. அப்படி வரலினா எதாவது காயில் கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, இக்னிஷன் சுவிட்சுக்கு அந்த லைனில் கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு போய்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சஸ்பென்ஷனுங்க, அதாவது ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா. வண்டியில் வந்து அதாவது ஒரு நார்மல் வண்டியிலையும் சரி, ஒரு 100cc, ஒரு 120cc, ஒரு 150, 200 எந்த வண்டியாலும் சரி, ஷாக் அப்சர்வர் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நான் வந்து வண்டி பற்றி பார்த்தாச்சு ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கா சொல்லிடுறேன். வண்டின்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு ப்ளக்கு, கார்பரேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தது வந்து ப்ளக்குக்கு வர சப்ளை ஓகேங்களா. ஒரு இக்னிஷன் ஸ்விட்சிலிருந்து லைன் வரும் பார்த்தீங்களா, இக்னிஷன் ஸ்விட்சிலிருந்து மேக்னெட்லேருந்து வர லைன்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கடுத்து பேட்டரிக்கு வர வந்து ரீசார்ஜ் ஆகிற அந்த ரெக்டிஃபையர்லேருந்து பேட்டரி சப்ளை ஓகேங்களா. அப்புறம் செல்ஃப் மோட்டரு இதில் எல்லாமே வந்து அதுவும் நம்ம செக் பண்ணோம். அடுத்து பேக் டயர்லேருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், பேக் டயர், ஃப்ரண்ட் டயர் பார்க்கணுங்க. பட்டன் வந்து கரெக்டாக இருக்குதா, ஒரு க்ரிப்பாக இருக்குது அப்படின்ட்டு. பிரேக் ஷூ பார்க்கணும். அதுக்கு பிரேக் பேட், அதாவது டிஸ்க் பேடுன்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பேட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் ஓகேங்களா. டிஸ்க் ஆயில் இருந்தால் டிஸ்க் பேட் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அதை செக் பண்ணோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு முன்னாடி ஃபோர்க்கு ஓகேங்களா, ஃபோர்க் பெண்டாக இருக்குதா, இல்லை ஃபோர்க்கு ஒரு ஒன் சைடு இழுக்குதா, அதை செக் பண்ணிக்கங்க. முக்கியமானது வச்சுங்களேன், பெட்ரோல் இங்கே லீக் ஆகுதா சரிங்களா, அதை செக் பண்ணிங்கன்னா மைலேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிங்க. ஸ்பீடோமீட்ரு ஒயரு, கிளச்சு கேபிள் ஓகேங்களா, அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள், சோக் கேபிள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிங்க. பட்டன், அதாவது சுவிட்சு நம்ம வந்து போடுறோம், ஒரு ஹார்ன் சுவிட்சு, லைட் சுவிட்சு இந்த மாதிரிலாம் போடுறோம்னா அதை செக் பண்ணிக்கணும். அடுத்தது செயின் ஸ்ப்ராக்கெட் ஓகேங்களா. செயின் ஸ்ப்ராக்கெட் ஆயில் சீலு, அப்புறம் கிக்கர் சாஃப்ட் ஆயில் சீலு, கீர் சாஃப்ட் ஆயில் சீல் இருந்து எல்லாமே செக் பண்ணிக்கங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து சவுண்ட் ஏதாவது வருது, டக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்னா அது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கங்க ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா ஓகேங்களா. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செயின் லூப் போடணும். செயின் லூப் வந்து நல்ல செயின் லூப்பாக போடுங்க. வேறு பெருசாக எதுவும் இல்லைங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒயரிங் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து பார்க்குறது தவிர்த்துங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு BS6 வந்து அவரே வந்து ஒரு யூடியூப்ல பார்த்து அவரே வந்து செக் பண்ணி அவரே வந்து மாட்டிட்டு வந்துட்டாரு. அங்கே வரும்போதே பார்த்துச்சிங்களேன், அதாவது இக்னிஷன் காயில் வந்து மெல்ட் ஆகி உருகிடுச்சு. அப்படியே அது எப்படி உருகிச்சு தெரியல. அதுக்கப்புறம் ஷோரூமில் கொண்டு போனாங்க, அவங்க ரெடி பண்ணாங்க, மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்தது. அது வந்து ஒரு 1 வீக் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு சரிங்களா. இந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட்டு சின்ன சின்ன வேலை மட்டும் உங்களை முடிஞ்ச அளவு மட்டும் பாருங்கள் சரிங்களா. இந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட் வேறு மற்ற விஷயம்லாம் இருந்ததுன்னா ஒரு மெக்கானிக் செட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக விட்டு நீங்கள் செக் பண்ணிங்க, ஒரு ஃபுல் சர்வீஸ் மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே டவுட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.